ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பகுதி 6 சொற்களை வரிசைப்படுத்துக அதுதான் பார்க்க போகிறோம். அதாவது சில சொற்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த சொற்கள் ஒரு வரிசையான முறையில் அமையாமல் வரிசை மாறி இருக்கும். அவ்வாறு வரிசை மாறி உள்ள சொற்களை வரிசைப்படுத்தி ஒழுங்கான முறையில் வரிசைப்படுத்த வேண்டும். அதுதான் இன்று நம்ம பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அல்லது வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கக்கூடிய பகுதி 6. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும். அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நாம் மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகள் இறுதியாக கொடுக்கப்படும். அதாவது சரியான வரிசை முறையில் அமைந்த விடைகள் இறுதியாக கொடுக்கப்படும். நீங்கள் கண்டுபிடித்த உங்களது விடைகளை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள அந்த விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கொள்ளலாம். வாங்க பகுதி 6 சொற்களை வரிசைப்படுத்துக பார்க்கலாம். இன்று நாம் சொற்களை வரிசைப்படுத்துக பகுதி 6 அதற்குரிய வினாக்களை பார்க்கலாம். அந்த வகையில் நாம் இன்று பார்க்கக்கூடிய முதல் வினாச்சொற்கள் வெள்ளை, காவி, பச்சை. இங்கு 3 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த 3 சொற்களும் மூவர்ணம் என்ற ஒரே தன்மையில் அடங்கக்கூடியன. மூவர்ணம் என்ற சொற்களை வரிசைப்படுத்துங்கள். விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் சீவக சிந்தாமணி, மணிமேகலை, வளையாபதி, சிலப்பதிகாரம், குண்டலகேசி. இங்கு 5 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த 5 சொற்களும் ஐம்பெரும் காப்பியங்கள் என்ற ஒரு வகையில் அடங்கக்கூடியவை. ஆனால் இந்த 5 சொற்களும் இடம் மாறி உள்ளன. சொற்களை வரிசைப்படுத்தினால் ஐம்பெரும் காப்பியங்கள் வரிசை முறையில் கிடைக்கும். விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். உங்கள் விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள். அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் தொடர்மொழி, தனிமொழி, பொதுமொழி. இங்கு 3 வகையான மொழிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த 3 மொழிகளும் மூவகை மொழிகள் என்ற ஒன்றில் அடங்கக்கூடியன. ஆனால் சொற்கள் மாறி மாறி உள்ளன. மூவகை மொழிகளுக்கு வரக்கூடிய சொற்களை வரிசைப்படுத்தினால் விடை கிடைக்கும். உங்கள் விடைகளை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் நீலகேசி, சூளாமணி, நாககுமார காவியம், உதயகுமார காவியம், யசோதர காவியம். இங்கு 5 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த 5 சொற்களும் ஐஞ்சிறு காப்பியங்கள் என்ற ஒரு தன்மையில் அடங்கக்கூடியன. ஆனால் சொற்கள் வரிசை முறையில் அமையவில்லை. ஐஞ்சிறுகாப்பியங்கள் என்ற தன்மையில் இருக்கக்கூடிய சொற்களை வரிசைப்படுத்துங்கள். அதுதான் விடையாக அமையக்கூடியது. உங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொல்லிற்கான எழுத்துக்கள் ரி, ப, நி, த, க, ம, ச. இங்கு 7 எழுத்துக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசை முறையில் அமைந்துள்ளன. இந்த 7 எழுத்துக்களும் ஏழிசை என்ற ஒரே தன்மையில் அடங்கக்கூடியவை. ஏழிசை என்ற அந்த ஒரு தன்மைக்கான எழுத்துக்களை வரிசை முறையில் வரிசைப்படுத்தினால் விடை கிடைக்கும். உங்கள் விடைகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். பகுதி 6 சொற்களை வரிசைப்படுத்துக அதற்குரிய இறுதியான வினாச்சொற்கள் ஆசிரியப்பா, களிப்பா, வெண்பா, வஞ்சிப்பா. இந்த 4 சொற்களும் 4 வகை பாக்கள் என்ற ஒன்றில் அடங்கக்கூடியன. 4 வகை பாக்கள் அந்த சொற்களை வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு வரிசை முறை விடை கிடைக்கும். விடையினை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கொள்ளலாம். இதுவரையில் நாம் பகுதி 6 சொற்களை வரிசைப்படுத்துக அதற்குரிய வினாக்களை பார்த்தோம். இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். அதாவது விடைகள் என்பது சரியான முறையில் வரிசையாக அமைந்த சொற்களின் தொகுப்பு விடைகள். அவ்வாறு சரியான வரிசை முறையில் அமைந்த விடைகளை பார்க்கலாம். உங்கள் விடைகளை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். இன்று நாம் பகுதி 6 சொற்களை வரிசைப்படுத்துக அதற்குரிய வினாக்களை பார்த்தோம். இப்பொழுது விடைகளை பார்க்கலாம். அந்த வகையில் நாம் இன்று பார்த்த முதல் வினாச்சொல்லிற்கான விடைகள் காவி,
வெள்ளை, பச்சை. இந்த 3 சொற்களும் மூவர்ணம் என்ற ஒரு தன்மையில் அடங்கக்கூடிய சரியான சொற்கள். காவி, வெள்ளை, பச்சை என்பது விடையாகும். நீங்கள் கண்டுபிடித்த உங்கள் விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த 3 சொற்களின் வரிசைகளையும் சரிபார்த்து விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொல்லிற்கான விடைகள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி என்பது சரியான வரிசை முறையில் அமைந்த விடையாகும். இந்த 5 சொற்களும் ஐம்பெரும் காப்பியங்கள் என்ற ஒரே தன்மையில் அடங்கக்கூடிய சொற்களாகும். நீங்கள் கண்டுபிடித்த விடையினை சரிபார்த்து கொள்வதற்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த 5 சொற்களின் வரிசைகளையும் வைத்து ஒப்பிட்டு பார்த்து உங்கள் விடைகளை சரிபார்த்து கொள்ளலாம். அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொல்லிற்கான விடைகள். இந்த விடை என்பது மூவகை மொழிகள் என்ற ஒன்றில் அடங்கும். மூவகை மொழிகள் என்பது தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. இந்த வரிசை சரியாக அமைந்து விடையாக அமைகிறது. நீங்கள் உங்கள் விடைகளை தெரிந்து கொள்வதற்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த வரிசை முறை அதனை பார்த்து உங்கள் விடைகளை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து அறிந்து கொள்ளலாம். பகுதி 6 சொற்களை வரிசைப்படுத்துக. அதற்குரிய அடுத்த வினாவிற்கான விடைகள் சூடாமணி, நீலகேசி, யசோதர காவியம், நாககுமார காவியம், உதயகுமார காவியம். இந்த 5 சொற்களும் சரியான வரிசை முறையில் அமைந்துள்ளது. இந்த 5 சொற்களையும் சேர்த்து ஐஞ்சிறு காப்பியங்கள் என்ற ஒரே தன்மையில் காணலாம். எனவே இந்த 5 சொற்களும் சரியாக அமைந்து விடையாக அமைகிறது. நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொல்லிற்கான விடை ச ரி க ம ப த நி. இந்த 7 எழுத்துக்களும் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக அமைந்து சரியான விடையாக அமைகிறது. இந்த 7 எழுத்துக்களும் சரியான வரிசை முறையில் அமைந்து ஏழிசை என்ற ஒரே தன்மையில் அடங்கக்கூடியதாக உள்ளது. ஏழிசை என்பது சரிகம பதனி என்று ஆகும். நீங்கள் கண்டுபிடித்த விடை இதுதானா என்பதனை கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள். சொற்களை வரிசைப்படுத்துக. பகுதி 6 அதற்குரிய இறுதியான வினாவிற்கான விடைகள் வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா. இந்த 4 சொற்களும் 4 வகை பாக்கள் என்ற ஒரே தன்மையில் அடங்கக்கூடியன. 4 வகை பாக்கள் என்பது வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா ஆகும். எனவே இதுதான் விடையாக அமைகிறது. நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து உங்கள் விடைகளை சரிபார்த்து கொள்ளலாம். இன்று நாம் பகுதி 6 சொற்களை வரிசைப்படுத்துக அதற்குரிய வினாக்களையும் விடைகளையும் பார்த்தோம். மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.